வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம அணி இலக்கணத்தினுடைய தொடர்ச்சியா உருவக அணியை பத்தி பார்க்க போறோம். ஓமை அணி தெளிவா நம்ம புரிஞ்சிச்சுன்னா உருவக அணி நமக்கு எளிமையா இருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு நெருடல் என்ன அப்படின்னா, ரெண்டுமே சேர்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அதாவது ஓமை அணிக்கும் உருவக அணிக்கும் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்ன ஓமைப்படுத்துவாங்க, ஒன்ன அதாவது சமப்படுத்துவாங்க. அதை இங்கிலீஷ்ல நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும்னா, அன்றாட வாழ்வில் நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறதுல நமக்கு எளிமையான ஒரு தோரணையா இருக்கும். என்ன அப்படின்னா, ஓமை அணி கம்பேர் பண்றது, உருவக அணின்றது ஈக்குவல் டு, அதே போல இல்ல அதுதான் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சின்ன ஒரு எக்ஸாம்பிளா டெஃபினிஷன் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஓமைக்கின்ற பொருள் முன்னும் ஓமை பின்னும் வருவது உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு உதாரணமா பார்க்கும் பொழுது, தேன் போன்ற தமிழ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு உதாரணமா தேன் போன்ற தமிழ். தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா இது என்னது? ஓமை அணி. போல, போன்ற, இது மாதிரிலாம் வெளிப்படையா இருக்கு. இதையே உருவகமா மாத்தணும் அப்படின்னா, தேன் போன்ற தமிழ் அல்ல, தமிழே தேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இத சமப்படுத்துவாங்க. அப்போ தமிழ் தேன், அப்போ என்னது? தமிழ் தேன். அப்போ ஓவராலாவே தேன் போன்ற எல்லாம் கிடையாது, தமிழே தேன் தான். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம அதுக்கு சொல்லலாம். அதாவது மலர் போன்ற பாதம் அப்படின்றாங்க. அந்த பாதத்தை, குழந்தை பாதத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சின்ன குழந்தை பாதத்தை எடுத்துக்கணும்னா கூட நம்ம மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, பாதத்தை மலருக்கு ஒப்பிடுவதால் அது ஓமை அணி. ஆனா இத உருவக அணியில எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னா, பாத மலர், பாதமே மலர் தான், அவ்வளவுதான், போன்றெல்லாம் கிடையாது. அப்போ இதுதான் அந்த கான்செப்ட். அததான் அங்க சொல்றாங்க, ஓமைக்கின்ற பொருள் முன்னாடி வந்துடும், ஓமை அதுக்கடுத்துதான் வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இதை நம்ம தெளிவுபடுத்தினோம்னா முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நமக்கு உருவக அணியில பார்க்கும் பொழுது எக்ஸாம்பிளா அதிகமா நம்ம டிஎன்பிசி லெவல்ல கூட இது அதிகமா கேட்கறாங்க. ஏன்னா புக்ல இதுதான் அதிகம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொய்கை ஆழ்வாரால் இயற்றப்பட்ட அந்த செய்யுள் என்ன, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியோன் அடிக்க சூடினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. அப்படின்னா அதாவது ஓவராலா நம்ம இத பிக்சர் மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிடும். இந்த வையம் உலகத்தையே அகல் விளக்கா சொல்றாங்க. ஓவராலா இந்த பூமிய அகல் விளக்கா என்ன பண்றாங்க? உருவகப்படுத்திட்டாங்க. வெய்ய கதிரோன் விளக்காக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய. அப்போ இந்த கதிரவன், சரிங்களா, சூரியனை பார்க்கும் பொழுது விளக்கா சொல்றாங்க. நம்ம இதை இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம கடற்கரையில் இருக்கோம், நம்ம கடற்கரையிலிருந்து நம்ம சூரியன் எழுவதை பார்க்கிறோம். அப்போ ஓவராலா இந்த அகல் விளக்கு பூமி, தட் மீன் இந்த வையகம் பார்க்கும் பொழுது அகல். இதுல ஊற்றக்கூடிய நெய் கடல், வையம் தகலியா வார்கடலே நெய்யாக, அதுல ஊத்தக்கூடிய அந்த நெய் கடல். சரிங்களா? கடல். இது பூமி. இந்த விளக்கு எரியுது இல்லையா, அந்த விளக்கு தான் கதிரவன் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த விளக்க வந்து கதிரவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை இவ்வாறு உருவகப்படுத்தி அத்தகைய சொல்மாலைய நான் உனக்கு சூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை ஆழ்வார் மிக அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ உருவக அணிக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமா இது அமையுது. அதான் இந்த இடத்துல இந்த பாடல்ல நமக்கு என்னது, பூமி அகல் விளக்காகவும், அதான் அந்த பிக்சர்ல நான் சொன்னது, பூமி தான் என்னது அகல் விளக்கு, கடல் நெய்யாகவும், இதுல ஊத்தக்கூடிய அந்த நெய் வந்து கடல், கதிரவன் தான் சுடராகவும் இருக்குது. அத்தகைய ஒரு கோர்வையான ஒரு விஷயத்தை நமக்கு உருவகப்படுத்தி இருக்கிறதால இத்தகைய அணி வந்து என்ன நமக்கு உருவக அணியா சொல்றாங்க. உருவக அணி இன்னைக்கு நம்ம பார்த்த வகுப்பு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ்.